இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான், அமெரிக்கன்ஸ் கண்டுபிடிச்சதுலே 2 நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று சப்வே, இன்னொன்று சும்மா போர் அடிக்குதுன்னு பேஸ்கெட் பால் ஆடலான்னு வந்தேன். வழக்கமாக ஜேஜே ஸ்டேடியம் தான் போவேன். இன்றைக்கி திருவிக்கா பார்க்கு சென்னை நகர் அங்கே வந்தேன். எங்கள் பசங்க செம்மையாக மேட்ச் விளாண்டுருக்காங்க. நம்மளுக்கு லைட்டாக தான் வரும், ஜஸ்ட்டு ட்ரிப்ளிங் பண்ண தெரியும், 2-3 ஷாட் போட தெரியும், அவ்வளோதான் வரும். அவங்ககிட்டேருந்து ஒரு பால் வாங்கி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் கோயிங். ஆக்சுவலி நான் ஆடுறது என்னோடய பாலே கிடையாது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸாக வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அப்படியே போச்சு. அங்கே கீழே நிறையா பால்லாம் இருந்தது. பட் எனக்கு எடுத்து விளையாடுறதுக்கு ஒரு ஷை. எவனாவது டேய் என்னடா அது என் பால் எடுத்தது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? அதனால் அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். என்னென்னா உள்ளே விடும் போது சைன்லாம் வாங்கிட்டு அப்புறம் டைமிங்லாம் போட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க, இன் டைம்லாம் போட்டு. இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னடா வெறும் வேடிக்கை மட்டும் இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தைரியம் வந்து ஒரு பால் எடுத்து ட்ரிப்ளிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ப்ரோ இது உங்கள்தா அப்படின்னு கேட்டேன். யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்ட்டான். அப்புறம் சரின்னு தைரியமாக கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2-3 ஷாட்லாம் ட்ரை பண்ணேன். போச்சு, 1-2 பேஸ்கெட் போச்சு. மீதியெல்லாம் கொஞ்சம் எதுவும் உள்ளே போகல. கரெக்டாக டைம் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே செம்ம ஃபன் இருந்துச்சு. அது என்னன்னு நீங்கள் வர வர பார்ப்பீங்க. சில நாஸ்டாலஜி மொமெண்ட்லாம் கூட இருந்தது பாருங்கள். பிளாக் டிஷர்ட் ப்ளூ ஷார்ட்ஸு டேக்லிங் செம்மையாக பண்ணுறான். ரெட் டிஷர்ட் வந்து லாங்லேருந்து ஷூட் பண்ணுற செம்மையாக பண்ணுவான். Nice one. See. ஆக்சுவலி அந்த ப்ளூ ஷார்ட்ஸோட டேக்லிங்காக தான் ஹோல்ட் பண்ணுறேன், நாட் திஸ் ப்ளூ ஷார்ட்ஸ். அந்த அடிடாஸ் டிஷர்ட்டும் அடிடாஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த பையன். ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்கலான்னு பார்த்தேன். பாஸ்கெட் பால் ரெகுலராக ஆடினாலே செம்மையாக குறைஞ்சிரும் போல். சுத்தமாக முடியலடா அப்பா. அவ்வளோதான், ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒர்க் அவுட் போட்டேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஜொயின்னு திருவிட்டு. ஆக்சுவலி ஹெல்மெட்டில் வந்து வைசர் அடிக்கடி உடஞ்சிரும். சரி புதுசாக ஒன்று மாட்டலான்னு வாங்கினேன். நைட் விஷன்னு சொல்லிட்டு இந்த கலரில் கொடுத்தான். சரி நைட்டு நல்லா விஷன் சூப்பராக தெரியும்னு சொல்லிட்டு வாங்கினா, எனக்கு அப்படியே ரோடு ஃபுல்லாக லைட் அடிக்குது மூஞ்சில் பயங்கரமாக. நைட்டு விஷன்னா இதுக்கு தான் சூட் ஆகும் போல். ஹைவேஸில் போகிறீங்க, ஸோ எப்படி சொல்கிறது தெரியுதா? உங்களுக்கு வந்து சுத்தமாக பார்க்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹைவேஸில் போகிறோன்னா வந்து இந்த மாதிரி சூட் ஆகும். நார்மலாக வந்து ஆப்போசிட்டில் நிறைய லைட் அடிக்கிற ஏரியாலாம் வந்து இந்த ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா இப்படி தான் கிளார் அடிக்கும், உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக 3 இருக்குது. ஒன்று வந்து நார்மல் வைசரு, அப்புறம் வந்து ஷேடு. நான் ஷேடு தான் எல்லா வாட்டையும் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னொன்று வந்து இது இருந்துச்சு, இது டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பட்டு மொக்கையாயிடுச்சு. 250 ருபீஸு. உடனே மாற்ற வேணான்னு அப்படியே வச்சுருக்கிறேன். புதுசு மாற்றணும். நான் யோசிச்சுட்டே வந்தேன், ஏன்னா வைசர் க்ளோஸ் பண்ணலனாலும் வந்து ஜஸ்ட்டு பயங்கரமாக படுத்தா, அதனால் புதுசாக மாற்றிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஹெல்மெட் காமிச்சதும் இன்னொரு மேட்டர் ஞாபகம் வருது. என்னென்னா இந்த ஹெல்மெட் இருக்குல்ல, இது வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஹெல்மெட். நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்க்ராச்சஸ் பயங்கரமாக இருக்கும், முன்னாடி வைக்கிருக்கோம். என்னென்னா இந்த சண்டை ஹெல்மெட் வந்து
இந்த கலர் இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். ஏன்னா நான் வாங்கின புதுசில் வந்து இந்த ஹெல்மெட் வந்து அவ்வளோ யாரும் வச்சு நான் பார்த்தது கிடையாது. இப்போ வந்து நான் எங்கே திரும்பினாலும் இந்த ஹெல்மெட் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் வாங்கின புதுசில் வந்து யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. எந்த அளவுக்குனா ஒருத்தன் வந்து பார்த்துட்டு நான் நடந்து போகும்போது ஒருத்தன் ஹெல்மெட்டை பார்த்துட்டே இருக்கிறான். நான் மாட்டி வச்சுருக்கேன் வண்டியில். சொல்கிறான் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஹெல்மெட் நல்லா இருக்குது எவ்வளோ அப்படின்னு கேட்டான். ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அப்படின்னா. அப்புறம் இல்லை லாக் பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்றான் என்கிட்டயே. அப்போ கண்டிச்சு. அப்புறம் இது ஏன் வந்து எனக்கு செம்ம சென்டிமெண்ட்னா 1 இல்லை 2 இல்லை 3 வாட்டி எனக்கு பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து இந்த ஹெல்மெட் வந்து என்னை காப்பாற்றிருக்கு. ஸோ எத்தனை வாட்டி கீழே உடந்தாலும் உள்ளெல்லாம் ஃபுல் பார்ட்டு டேமேஜ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தனியாக கல்லுட்டு வரும் இந்த பார்ட்லாம். இது எல்லாமே பழசாயிடுச்சு, ஃபுல்லாக பிஞ்சு எல்லாமே பழசாயிடுச்சு. ஆனாலும் எனக்கு இந்த ஹெல்மெட்டை வந்து தூக்கி போகிறதுக்கு மனசே இல்லை சுத்தமாக. அப்படியே சென்டிமெண்ட்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையோட இந்த தருணம் என்னன்னா நாஸ்டாலஜி மொமெண்ட். இது என்ன ஏன் எதுக்கு நாஸ்டாலஜிங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். இப்போ நம்ம நாஸ்டாலஜிக்குள்ள குதிக்க போகிறோம். குதிக்கலாமா? 3, 2, 1. நாங்கள் தான் ஆல்ரெடி வெற்றிக்கடைக்கு வந்திருக்கோம். அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஜோதி டீ ஸ்டால் திருவெற்றியூரில் இருக்கோம். ஏன் இது நாஸ்டாலஜி மொமெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா இதே டீ ஸ்டாலில் இதே ஸ்பாட்டில் கரெக்டாக சுமாராக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸ் இங்கே. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபீல் பண்ணுங்க. இன்னும் எப்படின்ட்டு நல்லா இல்லைன்னு அது வேற லெவலில் ஆயிடுச்சு. நம்ம பியாண்ட் த தாட் ரைடு அருமையாக இருக்கு. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக குடிங்க. பாருங்க ஒரு சிப்பிக்கு இவ்வளோ போயிருக்குன்னா அப்போ பார்த்தீங்க எந்த அளவுக்கு இருந்துருக்கு. இங்கே மசாலா டீ வந்து அந்த டைமில் செம்ம ஃபேமஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ அது மசாலா டீயாக தான் இருக்கா இல்லை மாறிடுச்சான்னு செக் பண்ண வந்துருக்கோம். இப்போ வந்து அது என்னடா டேலாக்கு இந்த டீயை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேவா? முதல்ல டீ எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. என்னது இதோ மசாலா டீ. ஃபீல் பண்ணுங்க. அந்த கட்டப்பா டைலாக் மாதிரி தான். ஒன்றும் பேர் அடிக்கல ஒன்றும் இல்லை. நானும் ஒரு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். பெருமையை கெடுத்துட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன். மசாலா டீனாலே ஜோதி டீ சொல்லலாம். மசாலா டீங்கிற நேமுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஓனர் வந்து வந்துட்டு அது வரைக்கும் ஓகே. 30 rupees. திருவெற்றியூர் வந்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் இந்த கோயில் என்ன பண்ணுறது திருவெற்றியூர் கோயில் அந்த ரோடோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ரைட் சைடில் இருக்கும் இந்த டீ ஸ்டால். இதை விட்டுட்டு அடுத்த கடைக்கு போனீங்கன்னா நல்ல டீ கிடைக்கும். அங்கே ஓகே அந்த வேறு லொக்கேஷன்ல இருந்து பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வேறு டிக்கெட்ல உயிருக்கு பாதிப்பு இருக்கிறனால வேறு இடத்துல இருந்து பேசுகிறேன். அங்கே கண்டினியூ பண்ணுவோம். சாரி ஒரு பாய் சொல்ல மறந்துட்டாங்க. இது தெரியுதா? வரும் அப்போ காமிக்கிறேன். இல்லை என்ன இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூஞ்சில் வச்ச மாதிரி ரிவ்யூ சொல்லிட்டான்னு நினைக்காதீங்க. அதாவது கடை ஓனர் என்னைக்காவது இந்த வீடியோவை பார்த்தா அப்போ சொல்கிறேன். இல்லை இது பயங்கரமான மன வருத்தம். இந்த டீ கடைக்கு நான் ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டி கூட்டிகிட்டு வருவேன். இதுதான் மச்சான் என் ஏரியாவில் பெஸ்ட் டீ கடைடான்னு சொல்லி ஆமாம். இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த இடத்துல இது நல்லா இருக்கும் மச்சான்னு சொல்லி கூப்பிட்டு போவான் ஒரு இடத்துக்கு. கரெக்டாக அது நல்லாவே இருக்காது. இவன் சொல்லி ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா அது அந்த கடை தான். இப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
எதுவுமே வந்து முன்ன இருந்த டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ஃபுட் பிஸ்னஸ்னு வந்துட்டாலே என்ன ரொம்ப முக்கியம்னா வந்து அந்த கன்சிஸ்டன்சி, கஸ்டமர் சர்வீஸ் ரெண்டுமே இல்லை. பற்றிட்டாங்க போல. அதனால சரி விடுங்க. என்னன்னா அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அதே டேஸ்ட் வர வைக்க பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ வீட்டிலே நம்ம செய்கிறோம். நம்ம செய்யும்போது திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு சூப்பராக ஏதாவது ஒரு டிஷ் நம்ம பண்ணிவிடுவோம். அதை நம்பி நம்மளால் கடை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை வாட்டி அதை செய்யணும், கரெக்டாக செய்யணும் திரும்பி திரும்பி. ஒருவேளை நல்லா செய்யற மாஸ்டரை துரத்தி விடக்கூடாது போல இருக்கு. இவங்க துரத்தி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்ன இருந்த மாஸ்டரை காணும், ஆட்களை காணும். அங்க இருந்த யாருமே முன்ன இருந்த ஆட்கள் யாருமே காணும். ஸோ மான மரியாதை எல்லாம் போச்சு. கூட்டிட்டு வந்து ஒரே மன வருத்தமா போச்சுப்பா. இதுலேருந்து இந்த ஒரு கடைக்காரங்களாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இஃப் யூ ஹேவ் அ குட் மாஸ்டர் பெட்டர் கீப் ஹிம். அதிக பே கேட்டாங்கன்னா கொடுத்து அவங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு வராங்க. உங்க கடை பேர் மட்டும் காரணம் கிடையாது. அங்க யார் இருக்காங்களோ அவங்க செய்யறதுனால தான் அங்க இருக்கு. ஒரு என்ன சொல்றது, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி தான். அதே ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாமே மேட்டர். மசாலா டீ இந்த டீ எவ்வளவு பெருமையா பேசி இப்ப கடைசியில குடிச்சிட்டு ஏன்டா குடிச்சோம் வாந்தி எடுக்கவும் முடியல, அப்படி ஆயிடுச்சு. இல்லை அவ்வளோ மோசம் இல்லை, எனக்கு செட் ஆகல. த்ரோட் ரொம்ப கரகரன்னு பண்ணுது. அதனால தான் சொல்றேன் ஒரு செட் ஆகல போல. இது இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன்ல, திருவட்டீஸ்வரர் தேரடி வீதி. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தெரிவாரு. வேணா கேமரா இது பண்ணி காட்டு. ஆண்டவர்னா கமலஹாசன் வந்திருக்காருன்னு நினச்சிக்க போறாங்கடா. இந்த ஆண்டவர் அந்த ஆண்டவர் கிடையாது. இது எங்க ஆண்டவர் பழனி ஆண்டவர் நினச்சிக்க போறாங்க. அந்த ஆண்டவரும் கிடையாது. ஐயோ கமல் வயசு வரலன்னு கலாய்க்க போறாங்க எல்லாரும். இல்ல நானே அடுத்ததான் சொல்லலாம், கட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து சச் அ ஃபேமஸ் வடிவுடையம்மன் கோயில் சொல்லலாம், இல்லைன்னா திருவொற்றியூர் கோயிலுக்கு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான கோயில். இதை பத்தி சொல்ல சொன்னா நான் டீ கடை விட வேண்டாம், டியூரேஷன் அதிகமாக போகும். ஆல்ரெடி திருவொற்றியூர் ஒரு பயணம் போல இருக்கு. ஆமாம், இது ஒரு நாஸ்டாலஜியான மொமெண்ட் தான் எனக்கு. இன்றைக்கி பேஸ்கெட் பால் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருவொற்றியூர் வந்து ரொம்ப நாள் கழித்து வரேன். இந்த ஸ்ட்ரீட்லலாம் நடந்து ஃப்ரெண்டு கூட கதை அடிச்சுட்டு பேசி லாங் ஸ்டோரி ஒரு இப்போதைக்கு இந்த டீ கண்டென்ட் முடிஞ்சுது. வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் மைண்டில் தோணுச்சுன்னா, உண்மையான சோறு நல்லா இருந்தா உண்மையா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பொய் சொல்ல மாட்டேன். ஷாஜகான் மாதிரி உண்மையான காதல்னா சொல்லு, சேர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி. உண்மையான சோறுனா சொல்லு, காசே வாங்காம ரேட்டிங் கொடுக்குறேன். ஷாஜகான் மியூசிக் போடுறா. இதுவே ஷாஜகான் மியூசிக் தானா? எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால அவங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பொங்கிடுவாங்க சும்மாவே. அதனால அவங்கள அஃபன் பண்ண வேணாம். அதுதாங்க. நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுவேன். அது எப்படின்னா, இந்த காசு வாங்கிட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா யாரும் என்ன அப்படி கேட்டதில்லை, காசு தரேன் ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்கன்னு. எனக்கா ஏதாவது ஜென்யூனாக தோணுச்சு, ஏதாவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் வந்து வீடியோ போடுவேன். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அதனால தான் அவங்க நல்லா இருக்கு. இல்லடா எனக்கு தோணுதா சொல்கிறேன். ஓகே சரி, கோயில் மூடி இருக்குது. எல்லாம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குங்க. வணக்கம். மீண்டும் திருவொற்றியூர் வாங்க, வேற டீ கடைக்கு போவோம். மீண்டும் டீ கடைக்கு நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம்.